வணக்கம். நெருப்பு தமிழன். ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு நபர் அரசியலுக்கு வர்றாருன்னா அவரை தமிழ்நாட்டில் நீங்கள் யாருமே எதிர்த்தீங்கன்னா நீங்கள்லாம் மனுஷனே இல்லைங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு 25 வருஷத்துக்கு மேலே அவர் ஒரு சினிமா துறையில் இருக்கிறாரு. அவருக்கு நடிப்பு அப்படிங்கிறது கை வந்த கலை தான். அழகாக உட்காந்து நடிச்சுவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு கேரவனில் உட்காந்து அருமையாக அப்படியே நேரத்துக்கு நேரம் விதவிதமான ஒரு சாப்பாடுகளை சாப்பிட்டு ஒரு 30 நாள் கால் ஷீட்டு இல்லைன்னா ஒரு 50 நாள் கால் ஷீட்டை கொடுத்தோமா, 4 பாட்டுக்கு டான்ஸ் ஆடினோமா, 10 பஞ்சு பேசணுமா அப்படின்னு அப்படியே வந்துட்டா 200 கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்குது. இப்படி ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும்போது அரசியலில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே ஊறிக்கிட்டு இருக்கிறான். இவனையெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இதையெல்லாம் மீறி அரசியலுக்கு வரும்போது அதை நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எவெல்லாம் சமூக வலைதளங்களில் விஜய் விமர்சனம் பண்ணுறீங்களோ நீங்கள்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு அரைவேக்காட்டுத்தனமான ஆளுங்க. அவருக்கு அரசியல் தெரியுது, அரசியல் தெரியலை, நம்ம அதை அப்புறம் வச்சுருவோம். ஒரு ஆர்வத்தோட எல்லாத்தையும் விட்டு வரும்போது அதை நாம் ஆதரிப்பதில் எந்த தப்பும் இல்லைங்க. நீ எந்த கட்சிக்காரனா வேணாலும் இருங்க. அரசியலுக்கு இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஒரு 200 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு ஒரு நபர் வர்றாரு அப்படின்னா உண்மையிலேயே அவரை நம்ம எல்லாருமே சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அவர் வரணும், சம்பவம் செய்யணும், அதையெல்லாம் நம்ம பார்க்கணும்.